இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ப்ராப்ளம். இது வந்து நம்ம 3 மினிட்ஸ்ல நம்மளால சால்வ் பண்ண முடியாது. நான் டீட்டெயில்டா சால்வ் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோல போட்டுருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ வந்து போட்டுங்க. நான் ஜஸ்ட் என்னன்னா இந்த ப்ராப்ளத்த எப்படி அப்ரோச் பண்றது மட்டும் தான் ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து குடுக்க போறேன். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடும், கார்பன் டை ஆக்சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்சரா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மாஸ் பெர்சன்டேஜ் வந்து குடுத்துருக்காங்க. அங்க என்ன குடுத்துருக்காங்க 90.55% ஆஃப் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கார்பன் மோனாக்சைடும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்து நமக்கு என்ன 100 கிராம்னு இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு கார்பன் மோனாக்சைடு நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 90.55 கிராம் வந்து இருக்கும். கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9.45 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. அப்போ இது 100 கிராமா இருந்தா இது இவ்வளோ இருக்கும். இது நமக்கு வந்து இவ்வளோ இருக்கும். அப்ப நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேசி வந்து கேட்டுருக்காங்க. அப்ப நமக்கு வந்து கேசி வந்து இங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்க கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்காங்க. அது 2மே கேஸ் மாலிக்யூல். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேபி வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப கேபி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு டிவைடட் பை இது ஹோல் பவர் 2 வந்து வரும். ஏன்னா இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு வந்து 2 இருக்கு இல்லையா? டிவைடட் பை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்ப பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு which is equal to மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன்டு பி டோட்டல். இங்க பி டோட்டல் என்ன குடுத்துருக்காங்க? 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன இன்ட் வந்து நமக்கு வந்து 1 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்ப மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்ப மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அப்ப 90.55 டிவைடட் பை இதோட மாலிகுலர் மாஸ் கார்பன் மோனாக்சைடோட மாலிகுலர் மாஸ் என்னது? கார்பனுக்கு வந்து 12, ஆக்ஸிஜனுக்கு வந்து 16 இல்லையா? அப்ப 2யும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து 28 வந்து வரும். அப்ப வாட் இஸ் த வேல்யூ வந்து வருது? 3.232 வருதுன்னு வச்சுப்போம். அப்போ மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அதுலயே நம்ம என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் பண்ணா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? பிரஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிச்சு கேபி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கேபி வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? கேசி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ப வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி கேபி அண்ட் கேசி? கேபி which is equal to கேசி into RT the whole power நமக்கு வந்து டெல்டா n. அப்போ இந்த வேல்யூலாம் நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். நான் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன். இல்ல சார் எனக்கு வந்து கீ பாயிண்ட் மட்டும் வேணும்ன்றவங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணும்ன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க.